நல்ல ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருந்த தொகுதிகள், அதே போல கணிக்கப்பட்ட அவங்க எதிர்பார்த்த தொகுதிகள் எல்லாம் கேட்டு பெற முடியவில்லையா? இல்ல எடப்பாடி கொடுக்காமல் அதையெல்லாம் திரு எடப்பாடி இவங்க வந்து இன்னும் நெகோசியேட் பண்ணி பெட்டரா வாங்கியிருக்கலாம். அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படிதான் வாங்கிடணும். அதாவது 2 நான் கொடுக்கணும், 2 நீங்க கொடுக்கணும். அப்பதான் கூட்டணி. நீங்க கொடுக்குற நான் மட்டுமே வாங்கிட்டு போனா அது கூட்டணி ரெண்டுமே வாங்கியிருக்கணும். நான் கேள்விப்பட்டது 15, 16 தொகுதிகள் வந்து இவர்கள் கேட்ட தொகுதி கிடைச்சிருச்சு. ஒரு 10 தொகுதி இவர்கள் கேட்ட தொகுதி கிடைக்கல. அதுவுமே ஏன் அப்படின்னா நான் வந்து 2-3 பேர்ட்ட கிராஸ் செக் பண்ணிட்டேன் அந்த உள்ள இருந்தவங்கள்ட்ட. ஸோ என்னங்க நீங்க ஏமாத்திரி இதே நீங்க கேட்ட கேள்வி தான் கேட்டேன். என்னங்க இப்படியா இருக்கு அப்படின்னு கேட்டபோது இல்லைங்க இல்லை தம்பி நம்ம வந்து 27ல் 10, 15 வந்து நம்ம கேட்டது தான். நம்ம வந்து செகண்ட் சாய்ஸே இல்லை நமக்கு தான் வந்துருச்சு. ஒரு 10 வந்து இடிச்சிருச்சு. அதுக்கான காரணம் அவர் வந்து 2 பாயிண்ட் சொல்லிட்டார். நான் சிட்டிங் எம்எல்ஏவை மாற்ற மாட்டேங்க அப்படின்ட்டார். இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர் தெற்கு வடக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூர் தெற்கு வானதி அக்கா போட்டி போட்ட போது அர்ஜுனா வந்து அங்க போட்டிட்டார். இப்போ அவர் அங்கே ஜெயிச்சார். இவங்க இப்போ வடக்கு போறாங்க திருப்பி அவர். இப்போ இதை மாதிரி வந்து சஃபுல் பண்றது எங்களுக்கு சிரமமா இருக்கு. அதனால சிட்டிங் எம்எல்ஏ கேட்காதீங்கன்னு ஒன்று சொல்லியிருந்தார். மாவட்ட செயலாளர்கள் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் எனக்கு வந்து இபிஎஸ் போனாரு, ஓபிஎஸ் போனாரு, டிடிவி போனாரு, சசிகலா போனாங்கன்னு பல கஷ்டமான நேரங்களில் என் கூடவே இருந்தவங்க. அவங்களுக்கு நான் சீட்டு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. நான் அவங்களை கேட்க இந்த 2 கண்டிஷன் அவர் வச்சுட்டதுனால மிச்சம் வந்து இந்த 10க்குள்ள எடுக்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். தென் சென்னை எல்லாம் 2வது பிளேஸே வந்திருந்தாங்க பார்லிமெண்ட் தேர்தல். தென் சென்னை மற்றும் மதுரை பேராசிரியர் ராமசீனிவாசன் வந்து அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டு 2வது மடம் எடுத்தார். திமுக எடுத்து ஐ மீன் கம்யூனிஸ்ட் எடுத்து அவர் தான் நம்பர் 2 இருந்தார். அதுல குழப்பம் உண்மை. அதே போல கோவை மண்டலம் தமிழ்நாடு சார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சார். 12 பாராளுமன்ற தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2வது மடம், அதிமுக கூட்டணி 3வது. ஆனா அந்த இடங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி ஏன் பிஜேபி வாங்க மிஸ் பண்ணிட்டாங்க? இப்பதான் நான் சொன்னேன், திரும்ப இருக்க சொல்ல உங்களுக்கு காதுல இல்ல அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிற சீட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டாங்களா, அதை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? சரி, தமிழ்நாட்டில் எதெல்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு பலமான தொகுதின்னு நீங்க ஒரு 137 தொகுதி சொல்லிருங்க. அவங்க ஆட்சி அமைக்க சொல்லிடுவோம். இருக்கு அந்த மாதிரி கணிக்க முடியும். அதிமுக ஆட்சிக்கு வந்துருவாங்கல்ல. 137 தொகுதி ஏடிஎம்கே பலமா இருக்கிற தொகுதி நீங்க ஒத்துக்கிடுவீங்கன்னா மாதேஷே ஒத்துக்கிட்டாருன்னா ஏடிஎம்கே ஆட்சி. அது ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க பல முறை நீங்க கேட்டிருக்கீங்க. என்ன முதலமைச்சர் அவர்னு அமைச்சர்கள் யார் பங்கு கொடுப்பா, துணை அமைச்சரா நீங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆறான்னு எங்க எல்லாருக்கும் முன்னாடி சொன்னது நீங்க தான். அந்த காம்ப்ளிமெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரி, அப்போ வந்து அப்படித்தானே 137 தொகுதி அவங்களுக்கு பலமா இருக்காங்க. தள்ளி விட்டாங்களேன்ற ஒரு பார்வையை தொண்டர்கள் வெளிப்படுத்துறாங்க. அதான் நான் கேள்வி பாருங்க. கருணாநிதி அவர்கள் 2 முறை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் ஒரு முறை, அண்ணா நகர்ல ஒரு முறை 1000 ஓட்டுக்கு கீழே ஜெயிச்சிருக்கிறார். ஜெயலலிதா சொந்தமா தோத்துருக்காங்க. அண்ணாமலை தோத்துருக்காரு. நீங்க எந்த காமராஜர் தோத்துருக்காரு, இப்ப அண்ணா தோத்துருக்காரு. நீங்க பெருந்தலைவர்கள் யார் யாரெல்லாம் வச்சு எல்லாரும் தோத்துருக்காங்க. அப்ப அது சேஃபான தொகுதிங்கிறது இது. நீங்க இறங்கி போராடணும். சந்தர்ப்பம் உங்களுக்கு சாட்சி சாதமா வரலாம். நீங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லாம் சேர்ந்தா வரணும். எனக்கு சேஃபான கூட எனக்கு சேஃபான எங்க போய் நிக்க முடியும்?